வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ். சரி சொல்லுங்க. உங்க பேரை இங்கிலீஷ்ல எப்படி ஸ்பெல் பண்ணுவீங்க மேடம்? ARUKKANI. அர்கானி. அருக்காணிங்கிற பேரு கொஞ்சம் வினோதமா இருக்கு. ஏன் நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. பட் எங்க ஜாதியில இப்படி எல்லாம் தான் பேர் வைப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரிஜன பொண்ணு இவ்வளவு சின்ன வயசுல கலெக்டரா வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். தேங்க்யூ. டெல்லியில இதுக்கு முன்னால என்ன போஸ்ட்ல இருந்தீங்க? ஹோம் மினிஸ்ட்ரியில டெப்யூட்டி செக்ரட்டரியா இருந்தேன். பல வருஷங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். 12 வருஷம் 12 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ. அப்ப கூடிய சீக்கிரத்துல உங்க கல்யாணத்தை எதிர்பார்க்கலாமா மேடம்? ஏன் கல்யாணத்தை பத்தி நீங்க அவசரப்படுறீங்க? உங்க எதிர்கால கணவரை பத்தியாவது ஏதாவது சொல்ல முடியுமா? சாரி, ஐ டோன்ட் பப்ளிஷ் மை ட்ரீம்ஸ். உங்க நேட்டிவ் பிளேஸ் எது மேடம்? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஊத்துக்குளி. எனக்கு கான்ஃபரன்ஸ் டைம் ஆச்சு. நாம தான் அடிக்கடி சந்திக்க போறோமே. என்னப்பா ஆப்ஷன் முத்துசாமி, நீ ஆபீஸுக்கு வந்திருக்க? ஆச்சரியமா இருக்க. இன்னைக்கு புது கலெக்டர் அம்மா வர்றாங்கல்ல, தாஜா பண்ணி வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்ல பாரு. அதான் சீக்கிரமா வந்துட்டேன். சரி வா, அப்படியே கேண்டீனுக்கு போய் காபி சாப்பிட்டு வந்துடலாம். சரோஜா, புது கலெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாண்டி. அது எனக்கு முக்கியம் இல்லடி. அவங்க கட்டிட்டு வர சாரி என்ன கலருங்கிறதா எனக்கு முக்கியம். மிஸ்டர் மணவாளன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க கான்ட்ராக்டுகளுக்கு நான் பொறுப்பு. ஆனா என்ன மட்டும் கவனிச்சுக்கங்க. ஆமையா, கவனிச்சுதான் கை புண்ணா போச்சே. மேடம். வணக்கம். வெல்கம் மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ். மேடம், மிஸ்டர் சதாசிவம். வணக்கம்மா. The good old corrupted man of this collectorate. Am I correct? Mr. முத்துசாமி. நமஸ்காரம்மா. Absent முத்துசாமி. என் பீரியட்லாவது நீங்க பிரசன்ட் முத்துசாமிங்கிற பேர் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். My colleagues, I know every one of you. நான் உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஜனங்களுக்கு இந்த கலெக்டர் ஆபீஸ் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த கலெக்டர் ஆபீஸ்லயே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. Let us hope we'll solve both the problems smoothly. நான் தான் அந்த வீட்டு ஆர்டர்லி. பேரு கினி. கனியா? கினி கிங்கினின்னு இருந்தது. கிங்க கட் பண்ணி கினின்னு வச்சுக்கிட்டேன். ஓஹோ. ஐயா சேலம் தானுங்களே? ஆமா, நான் கூட சேலம் தான், ஆனா சின்ன சேலம். ஐயா பேரு கணபதி. தோப்பனார் பேருங்க? வைத்தியநாதையே. நினைச்சேன் நம்மளவா கூடலாம் சேலம் செவ்வாப்பட்டி எல்லாம் குடியிருக்கா. என் தோப்பனார் வெள்ளக்காரன் காலத்திலே கலெக்டரேட்ல ஒர்க் பண்ணிருக்காருன்னா பாருங்களேன். கலெக்டர்மா பேரை கட்டவுன்னு என்னோட செவ்வாப்பேட்டையில ஹைஸ்கூல்ல ஒன்னா படிச்சு அருக்காணி தானோன்னு தோணுது. இப்போ அதே அக்ரஹாரத்து பொண்ணுதான்னு உறுதி ஆயிடுச்சு. அப்பா கினி, அருக்காணி என் சொந்த பொண்ணு இல்ல, வளர்ப்பு பொண்ணு, வேற வகுப்பு. அவ்வளவுதானுங்களே. அப்ப அந்த வகுப்புலயே சொந்தம் தேடிட்டா போச்சு. கோவிந்தா வணக்கங்க. கும்பிடுவார், அவசரப்படாது. இவன் தான் நம்ம வீட்டு சமயக்காரன். சப்பாத்தி சுட்டான்னா இன்னைக்கு பூரா மெண்டுகிட்டே இருக்கலாம், முழுங்கத்தான் முடியாது. போப்பா, வந்திருக்காரு, சப்பாத்தி சுட்டு போ போ போ. நான் தான் வேணா ஐயா. இவன் தான் நம்ம தோட்டக்காரன். பேரு நந்தவனம், பொண்டாட்டி பேரு பூங்காவனம், புள்ள பேரு பிருந்தாவனம். 10 நாளைக்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்ததுங்க, அதுக்கு சோலைன்னு பேர் வச்சிருக்கான். பெரிய தென்றல் குடும்பம். மல்லிகைப்பூ கண்டுபிடிச்ச காலத்துல இருந்துங்க மம்பட்டி கைமாவே திரிகிறான்.
ஆனா நம்ம தோட்டத்துல ஒரு மல்லிகைப்பூ கிடையாதுங்க. அதே வேலையா தெரியலாம். ஐயா இவன் நம்பாதீங்க, இவன் வச்சு வைக்கிறவன். வர்ற கலெக்டர் எஜமா கிட்ட இல்ல இவன் சொந்தம்னு சொல்லிக்குவான். சுத்த அனாத பைய. ஏப்பா கினி அப்படியா? அதாவது சார், நம்ம மேலதிகாரிக்கு டிபின்னு தெரிஞ்ச உடனே நம்ம இருமிடணும். அதான் நம்ம பாலிசி. அந்த கான்ட்ராக்டர் மனோலன் கிட்ட இனிமே எந்த கான்ட்ராக்டும் கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சதாசிவத் கிட்ட சொல்லுங்க. அப்புறம் அந்த பேப்பர் மில் விஷயமா சுப்பிரமணியத்தை டீல் பண்ண சொல்லுங்க. ask DSP to contact me as soon as he comes from Delhi. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மாத சங்க ப்ரோக்ராமை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் நான் ஊர்ல இருக்க மாட்டேன். See you day after tomorrow. ஓகே மேடம். ஃபாதர். வாமா, சார்ஜ் எடுத்துட்டியா? வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம் ஃபாதர். இப்போ நம்ம உடனே புறப்படணும். எங்கம்மா, ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா என்ன? நான் தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்ததே அந்த ஃபங்க்ஷனுக்காக தானே ஃபாதர். ஓஹோ. ஆமா ஃபாதர், அவங்கள பார்க்கதான். நாம இதுவரைக்கும் போட்ட லெட்டருக்கு எல்லாம் பதிலே இல்லையம்மா. அவளை எங்க போய் கண்டுபிடிக்கிறது சொல்லு. எப்படியும் உங்களை கண்டுபிடிச்ச தீரணும் ஃபாதர். I need them very badly. டிரைவர், வண்டி நிறுத்து. கார் அது வரைக்கும் போகுமேம்மா, ஏன் இங்கே நிறுத்த சொல்லிட்டு? இந்த மண்ணில கொஞ்சம் காலார நடக்கணும் போல இருக்கு ஃபாதர். வீடு போட்டிருக்கேன் ஃபாதர். அவங்கள கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன்.
ஏப்பா செல்லக்கான்னு ஒரு அம்மா இங்க இருந்தாங்களே அவங்க இல்லையா இப்ப இங்க? மொட்டையம்மாரிங்களா? ஆமா. இல்லீங்களா? எங்க இருக்காங்க? எப்போதும் ஒரு வாட்சி வருங்க, அப்புறம் போயிருங்க. அப்படியா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? கள்ளக்கா வெட்டுறதுல பாத்தனுங்க, அங்க வேணா இருப்பாங்க. நீ என் கூட வரையாப்பா? நான் உன்னை கார்லயே கூட்டிட்டு போய் கார்லயே திருப்பி கொண்டு வந்து விட்டுறேன். சரிங்க. வாமா. என்ற கைப்பையன் ராமன் கூட விசால தண்ணிக்கு தான் பிறந்தான். அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை. சும்மா சொல்லக்கூடாது, அந்த மழை இருட்டுலயும் என்ற புருஷன் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு ஓடிச்சு மறுத்து வச்சே கூட்டையார. டேய் டேய் போங்கடா கழுதுங்களா. அப்படி அரிசி வாங்கி கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், பானையை உடச்சு போடுவானுங்க போல இருக்கு. அத்தை, என்ன தெரியல? நான் தான் அத்தை, அர்க்காணி. அர்க்காணியா? என்ற மருமாப்பிள்ள அர்க்காணியா? எல்லாருமா என்னை தவிக்க விட்டு போயிட்டீங்களே. இல்ல அத்தை, உங்களை என்னோட கூட்டிட்டு போதான் வந்தேன். எங்க அத்தை உங்க மகன்? அவன் ஜெயில அடப்பட்டு கிடக்குறானம்மா. ஜெயில்? ஓ முருகா, முருகன் துணை, அருக்காணிக்கு ராமன் எழுதியது. அப்புறம் வேம்பல படிக்கிறதுக்கு பரதேசம் போனவா, இந்த மாமங்கானுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வாட்டி வந்து பாத்தியா? அட நீதான் அப்படின்னா இந்த அம்மா கரையாச்சும் வந்திருக்கலாம். அப்படி நான் என்ன பண்ணாத கொடுமை பண்ணிட்டேன். இப்படி அறவே மறந்துட்டது உங்களுக்கு நியாயமா? நியாயமா? அப்புறம் மாப்பிள அம்பிட்டுதான். அம்பிட்டுத்தான். இப்படிக்கு ராமன் விலாசம் மாப்பிள. அட என்ன மாப்பிள விலாசம் தெரியாமல் கேள்வி. மிஸ்டர் ஜெகநாதன் கிட்ட சொல்லி இவர் எந்த ஜெயில இருக்காரு, என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்க சொல்லு. நான் கலெக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தோடனே எனக்கு அது தேவை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம். பொண்டாட்டி பிள்ளைங்க நினைப்பு கொஞ்சமாவது இருந்திருந்தா அந்த கான்ட்ராக்ட் ஆளை கொண்டுட்டு இங்க வந்து இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க தம்பி. அண்ணன் மட்டும் நீங்க சந்தோஷமா இருக்குது. எப்பவுமே உங்க நினைப்பா. தினந்தோறும் அந்த மனவான ஆளுங்களோட ஒரே ரவலை. எத்தனை நாளைக்கு தான் ஒண்டியா இருந்து சமாளிக்கிறது? நீ ஏன் சாப்பிடுதாய்? உன்ன மாதிரி குழந்தைகளை கம்புக்கு இந்த இடத்து பார்க்கும்போதுதான் ஜெயிலோட கொடுமையே புரியுது. ஹலோ ரேகா கியோ. ஹலோ ரேகா, how are you? உன் பிறந்த நாளைக்கு என்னால வர முடியல. ஐ ஆம் வெரி சாரி. திடீர்னு உன் சித்திகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால தான் என்னால வர முடியல. மேனேஜர் கிட்ட சொல்லி உன் பேருக்கு 50,000 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ண சொல்லியிருக்கேன். என்ஜாய் யுவர் செல்ஃப். இப்போ ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அப்புறமா பேசிக்கலாம். Bastard. Thank you. Rekha, who is the gentleman? He is not a gentleman. He is less than a man. Unfortunately, my father.
தாமா அப்பவே இந்த ரூமை நான் தரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக எங்க பர்மிஷன் இல்லாம எங்க லக்கேஜஸ் எல்லாம் தூக்கி வேற ரூம்ல வைக்கிறதா? இப்பதாம்மா போன் வந்தது. கலெக்டர் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்களா, நாங்க ரூமை கிளீன் பண்ணி வைக்க வேண்டாமா? கலெக்டர் வேணா வேற ரூம்ல தங்கிக்கிட்டுமே. அம்மா என் வேலைக்கு உல வச்சிடாதீங்கம்மா. குட் மார்னிங் மேடம். அர்காணி, ரேகா, what a pleasant surprise. ஆளே மாறி போயிட்டியேடி. நீ கொடுத்தா காலேஜ்ல பார்த்த மாதிரியா இருக்க? ஏண்டி கழுத, நீதான் கலெக்டரா? கவர்மெண்ட் லெவல்ல அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. Anyhow, my hearty congratulations. Thank you. உள்ள போய் பேசு. அர்காணி, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். சரி. Can you spare some privacy for this whole college, miss? Sure. Thank you. என்னடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதியிலே அனுப்பிச்சிட்ட? உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியல, இன்ட்ரோடியூஸ் வர பண்ணணுமா? கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமும் அதே ரிசல்ட் பேப்பர் தாண்டி இருக்க. ஆமா, நீ படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணது இப்படி கண்டபடி கூத்தடிக்கதானா? சீ, உங்க அப்பா இப்படி எதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாரு? அவர் அலோ பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா அவர் கூத்தடிக்கிறதுக்கு நான் எழுந்து ஆயிடுவேனே. அசடு மாதிரி பேசாத. இந்த மாதிரி லைஃப் எல்லாம் நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வராது. நோ, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தேரியே வேற. பொண்ணுக்கு துரோகம் செய்யறது ஆம்பளை கிடையாது. ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தேவை ஒரு கூட்டாளி இல்ல, ஒரு உடம்பு, ஒரு இம்பார்ட்டன்ட் இதயம். அதை தவிர இந்த ஆம்பளைங்க அழைக்கிறதெல்லாம் போய். ஆமா, இப்ப நீ பழகிட்டு இருக்கியே, இந்த ஆம்பளைங்க ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் எவனுமே ஓகே. ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டா போதும், தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவானுங்க. ஆமா, உனக்கு எப்படி இந்த சோகால் கல்யாணம்? என் கல்யாணம் எப்போ நடந்து முடிஞ்சு போச்சு. என்னடி, எனக்கு இன்விடேஷன் கூட அனுப்பல? மனசுலயே நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு யாருக்கு பத்திரிக்கை அனுப்ப முடியும்? ஓ, லவ் மேரேஜா? இட்ஸ் more than love, more than a marriage. 12 வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்து முடிஞ்சு போச்சு. யூ மீன் மிஸ்டர் ராமன்? அவரா ஹஸ்பண்ட்? அவரை கண்டுபிடிச்சிட்டியா நீ? காலேஜ்ல இருந்து போட்ட லெட்டருக்கெல்லாம் பதிலே கிடைக்கலன்னு சொல்லுவியே. இப்ப பதில் கிடைச்சிருக்கு. எங்கடி இருக்காரு உன்னோட உட்பி? ஜெயில்ல. ஜெயிலையா? அந்த கைதியை நீ கல்யாணம் பண்ணிக்க போற? இப்பதாண்டி நான் கலெக்டர். அன்னைக்கு 4 வயசு இருக்கும் போதே பெத்தவங்களை பறி கொடுத்துட்டு அத்தை வீட்டு கடைக்கல போயிருந்தேன். படிப்புக்காக இல்லாம ஒருவேளை சாப்பாட்டுக்காக நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். தமிழகத்தோட பொற்காலம் அது. அந்த நாள்ல பசி பட்னினா என்னன்னே தெரியாது ஜனங்களுக்கு. அப்படியாப்பட்ட காலம் அது. அடுத்த படத்தை பாப்பமா. டேம்புல சோத்து மணி எப்ப அடிக்கும்? பாசி உசுர போகுதுல்ல, அது இந்த வாத்தியாருக்கு தெரிஞ்சா தானே. எப்பவோ சனங்க பாசி இல்லாம இருந்தாங்களாம். கழுதிங்களா, ஒழுங்கா வேலையை பாருங்க. விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி கஞ்சி கிடையாது. ஆமா பாருதா, மாமா என்ன கிள்ளி வைக்குதுல்ல. ஆமா, சும்மா இருக்க மாட்டேன். அர்க்காணி மட்டும் பள்ளிக்கூட போதில்ல, என்னையும் அனுப்பிட்டானே. ஆமா, இனி போய் படிச்சுதான் பெரிய கலெக்டரா வர போறான். உன் சோட்டு பசங்க எல்லாம் சம்பாதிச்சுட்டு வரதாண்டா நியாயம். சரி சரி, வேலையை பாருங்க, நான் போய் சாணி அள்ளிட்டு வரேன். இந்தா தட்டு. அர்க்காணி, ஏமா மத்தியானம் பள்ளிக்கூடம் வரல? அவ சாணி தட்டணுமுங்க. நீ யாரப்பா? இவ அத்தமானுங்க. அப்படியா? இவ அப்பா அம்மா எங்க? செத்துட்டாங்க. இப்படி நல்லா படிக்கிற குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வராம இருந்தா அவ படிப்பு என்ன பாருது? படிப்பை பாத்துக்கிட்டு இருந்தா பௌத்துக்கு என்னங்க பண்றது? ஒரு நேரம் சோறு தான் பள்ளிக்கூடத்துல போடுறாங்க. அதனாலதான் அவன் ஒரு நேரம் வரா. இன்னொரு வேளை சாப்பாடு போட்டா மத்தியானமும் பள்ளிக்கூடம் வருவல? அதோட எங்களுக்கு வேற என்னங்க வேணும்? நான் சாப்பாடு போடுறேன். ஏமா அர்க்காணி, அப்ப வருவியா? மாமனுக்கு சோறு. அவனுக்கு தான்.
முதல்ல எங்களை இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறது நீங்க தான் மதுரையா. சாப்பிடப்பா. நல்லா சாப்பிடு புள்ள. அருக்காணி ஒழுங்கா பள்ளிக்கூடம் வந்தா தினம் இதே மாதிரி சாப்பாடு கிடைக்கும். அர்க்காணி படிப்புக்கு நான் ஜவாபு தெரிய மதுரையா. சாப்பாடு நல்லா இருக்கா? காரம் தான் பத்தல. அப்படியா? ஏ கணேசா, பெரிய பச்சை மிளகா 2 கொண்டு வந்து ஆளுக்கு ஒண்ணு போடு. This is his nose. This is his finger. This is his head. அர்க்காணி டீ குடிச்சிட்டு அப்புறமா படி. அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ். கணக்குப்பிள்ளையா சொன்னாரு, நம்பர் வந்திருக்கு. அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ், அதோ அர்க்காணி பாஸ் பண்ணிட்டா. அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ் பண்ணிட்டா. அக்கா அர்க்காணி பாஸ் பண்ணிட்டா. அங்கே நில்றா, உள்றா வரக்கூடாது. ஏங்கா உன்னோட முறை பொண்ணு லேடி ஆயிட்டாடா. எதுக்கு? உன்னை கண்ணாலம் கட்டிக்கிறதுக்கு. அருக்காணி சமைஞ்சிட்டாடா. அர்க்காணி யார் உன்னை வந்து இங்க வேலை செய்ய சொன்னது? அத்தைதான். மண்ணாங்கட்டி வா. பள்ளிக்கூடத்துக்கு போகாம மேல எல்லாம் டவுட்ட பூசிக்கிட்டு உன்னை யாரு இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நான் தான் இருக்கேனே. தோலை உரிச்சு போடுவோம், உரிச்சு ராஸ்கோலு. ஒரே ஈரம் நடப்புல. வயசுக்கு வந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போய் ஒண்ணு கிழிக்க வேண்டாம். அவ இங்க மாட்டு வேலை செய்யும். அருக்காணி நல்லா படிக்கிறா. அவளை படிக்க வச்ச பெரிய சோழிக்கு வந்து கை நிறைய சம்பாதிப்பான்னு வாத்தியாரே சொன்னாருங்க. என்ற பிள்ளையோட சமைஞ்ச உடனே பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திட்டா உன்ற அருக்காணி என்னடா அதை விட வசதி. அவியவியலுக்கு அவியவிய புள்ளதாங்க வசதி. என்னடா சொன்ன? யாரு என்னத்த சொன்னாலும் நான் கேக்குறதா இல்லைங்க. எம்மட அருக்காணியை படிக்கவே பாத்துறேனுங்க. ஓஹோ, என்ற காட்டுல ஆடு மேய்க்கிற பையன் உனக்கு இவ்வளவு நுள்ளு இருந்தா எங்களுக்கு இவ்வளவு இருக்கணும். போடா, போய் உங்க ஆத்தாள வர சொல்லு. ஆத்தா என்ன மாரியாத்தாவே வந்து சொன்னாலும் என்ற முடிவுதான் சாமி. இதுல மாத்தமே இல்லைங்க. உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது. நிறைய வெளியே நடப்புல பள்ளிக்கூடத்துக்கு. இந்த மொட்டையும் பொண்டாட்டிக்கு புத்தி வேணா? பெரிய மனுஷான ஒரு பொண்ண வெளியே அனுப்புவாளா ஒரு பொம்பளைக்காரி? ஊர்ல இல்லாத படிப்பு படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போறா. 1000 மச்சாம் பாரு, அருக்காணிய தொட்டாம் பாரு, தாவணி போட்டா பாரு, தடுக்கி விழுந்து அழுதா பாரு. குமாரி பள்ளிக்கூடம் போறா. ஏன் புள்ள என்னாச்சு? எல்லாரும் என்ன கேலி பேசுறாங்க. நான் நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன். இதோ பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொன்னேன் கொன்னு மண்ணை போட்டு மூடி போடுவேன். ஆமா, அது எவ்வளவு பெட்டர். ஏன் புள்ள இவா என்ன சொன்ன? பெட்டரா? அப்படின்னா இங்கிலீஷ்ல பெட்டர்னா எவ்வளவு மேல்னு அர்த்தம். பெட்டர். ஏன் புள்ள உன்னை கேலி பண்ணாங்கன்னு சொன்னியே, அந்த சனியன்கள் யாருக்காவது பெட்டர்னா என்னன்னு தெரியுமா? இரு வந்துட்டேன். யாரு நம்மட அருக்காணியை பத்தி பேசினது? ராஸ்கோலுங்களா? உங்களுக்கு படிப்பு ஏறலன்னா இருக்க மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி நாரி போயிட சங்கதி. ஆமா, இன்னொரு வாட்டி யாராச்சும் அவளை கேலி பண்றதா காதுல விழுந்தது, அதே இடத்துல இழுத்து வச்சு வெட்டி போடுவேன் சாக்குறத. பெட்டர்னா எவனுக்காச்சும் என்னன்னு தெரியுமாடா? அறிவிட்ட பயிலடா. இந்த ஊரு நாய நடப்பெல்லாம் இதான். இத வேற ஊருக்காரங்க வந்து மாத்துறதுன்னா எங்க மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்கார வேண்டியதான். சொல்லுங்க, இப்ப அரைக்காணியை நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்த போறீங்களா இல்லையா? அப்படி செஞ்சா அது என் வாத்தியார் தொழிலுக்கே நான் செய்யற பெரிய துரோகமா இருக்கும். அப்படின்னா இப்ப நாங்க உங்களை பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்த வேண்டி இருக்கும். என்ன சொல்றீங்க? செய்யுங்க. இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில அருக்காணி படிப்பு இப்படி பொக்குன்னு போயிடுச்சுங்களா வாத்தியாரையா? ராமா, இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. நீ நினைச்சா அவளை மேல படிக்க வைக்க முடியும். எப்படிங்க? நீயும் அருக்காணியும் என்ன நம்பி என் கூட புறப்பட்டு வாங்கோ. நான் உசுர கொடுத்தாவது அவளை மேல படிக்க வச்சு காமிக்கிறேன்.
என்ன யோசிக்கிற? என்ற வயசான அம்மா விட்டு நான் மட்டும் எப்படிங்க? வேணா நீங்க அருக்காணி மட்டும் கூட்டு போங்களேன். அது சரியா இருக்காதப்ப. வேணுங்க. ஊர் ஏதாவது பேசும். ஆட இந்த ஊரு என்ற கோமண துணிக்கு மேல நான் மதிக்கிறது இல்லைங்க. நான் உங்களை நம்புறேனுங்க. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்துட்டீன்னா உன்ற மாமனுக்கு தானே புள்ள பெருமை. என்ன இருந்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணு வாத்தியார் கூட ஓடி போயிட்டானே ஊரு கேவலமா பேசாது. கட்டிக்க போறவன் நானே உன்னை அனுப்பும் போது எவன் என்ன பேசுனா உனக்கு என்ன புள்ள? நீ இப்ப இப்படித்தான் பேசுவேன், பின்னாடி நீயே ஒரு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அருக்காணி, என்ன பொறுத்த வரைக்கும் கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கிட்டு ஒன்று கூட ஆயுசுக்கும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணுங்கிறதுதான் என்ற ஆசை மாமா. இது இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு உன்னை மறுக்காலம் சாணி திட்ட போட்டேன்னா அப்புறம் நான் என்ன புள்ள ரோசக்காரன்? அதுக்கு மசரே போச்சுன்னு மண்டை போட்டுடலாம் புள்ள. இது பாரு, உனக்காக வேணும்னா நான் வாத்தியாரைய கூட படிக்க போறேன். ஆனா வெறும் அருக்காணியா இந்த ஊரை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். உங்களோட பொஞ்சாதியா தான் போவேன். புள்ள, ஆமா, இந்த முனியப்பன் சாட்சியா ஜென்ம ஜென்மத்துக்கும் நான் தான் உங்களோட பொஞ்சாதி, நீ தான் என்னோட புருஷன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் புள்ள. வாத்தியாரையா அருக்காணிய நல்லா படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு கொண்டு வரணுங்க. சரி வாமா. வரேன் மாமா. போயிட்டு வா புள்ள. மறக்காம கடிதாசி போடு. ம். இங்கிலீஷ்ல போடு. அதை பார்த்து விட்டு ஊர் கோயிலெல்லாம் மூக்கு மேல வர வைக்கணும் புள்ள. செல்லக்கா, அரக்காணிங்கிற மைனர் பொண்ண அந்த வாத்தியார் பாய் கடத்திக்கிட்டு போட்டான்னு போலீஸுக்கு நான் இதுல புகார் எழுதியிருக்கேன். இந்த இதுல கை நாட்டு வை. அம்மா, அதுல கை நாட்டு வைக்காது. வாத்தியார் ரொம்ப நல்லவரு. அருக்காணி அவரோட நான் தான் அனுப்பி வச்சேன். கிளவி, உம்மோட பையன் உனக்கு உசுரோட வேணும்னா இதுல கை நாட்டு வை. இல்லாட்டா தொலைச்சு போடுவோம். தொலைச்சு. ஐயோ, என்ற பையன் உசுறு தாங்க எனக்கு பெருசு. கொண்டாங்க, கை நாட்டு போடுறேன். அம்மா, எம்மட அப்பனுக்கு தான் நான் பிறந்தேன்னா அதுல நீ கை நாட்டு போடாத. என்னடா வா. நெல்றா, அவ்வளவு அங்காரமா உனக்கு ராஸ்கோல். அந்த வாத்தியாரு அவளை கூட்டு கொடுத்து பணம் சம்பாதிக்க கூட்டிட்டு போறான். அவ தேவடியாரத்தாக திரும்பி வர போறா. படிப்பறிவு இல்லாத அந்த கிராமத்து பையனோட வெறி பிடிச்ச நியாயத்துக்கு அந்த ஊர்ல சாட்சி சொல்ல யாரும் இல்ல. அது கொலகார நான் ஜெயிலுக்கு போக நான் கலெக்டரா ஊருக்கு திரும்பி இருக்கேன். அரு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. காசு, பணம், உடம்பு இப்படி எதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஆண் உன்னை நேசிக்கிறானே, அதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னடி வேணும்? இந்த விஷயத்துல நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலி. உன்னை நீயே ஏமாத்திக்கிறேன். உன்னோட ப்ரோக்ராம்ஸ் எப்படி? நான் கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நோ, நீ கையில கடியாரம் கட்டிட்டு பறக்கிற கலெக்டர், நான் மனசுல கடியாரம் கட்டிட்டு இருக்கிறவ. We shall meet again if my time permits. Okay? மகாஜனங்களே, நாளைக்கு நம்ம ராமனும் செபஸ்டியனும் விடுதலை ஆகி போறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா நடத்துறோம். அதுக்கு நம்ம நாச்சி முத்தாண்டனை தலைமை தாங்க முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். வாங்க. தலைவர் பேச போறாரு, எல்லாரும் கை தட்டுங்களா. அப்புறம் எப்படி இருக்குமோ? கை தட்டுங்களா. நண்பர்களே, பல வருஷமா நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோம். ஒரே மாதிரி சோறு, ஒரே மாதிரி துணிமணி, ஒரே மாதிரி இருக்கிற இடம். நம்மள 2 பேரு நம்மளை விட்டு பிரியறாங்கிறது நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க 2 பேரையும் நம்மளெல்லாம் மறந்துட வேணாம்னு கேட்டுக்கிட்டு அங்கப்பனை ஒரு சிறப்புரை ஆற்றும்படி கேட்டுக்கிறேன். என்னைக்காவது உனக்கு ஒரு நாளைக்கு விடுதலை கிடைக்கு. அடாத. அதுக்காக இல்ல, பின்ன எதுக்கு நீ பேச போறத நினைச்சு நான் ஒண்ணும் உன்னை தப்பா பேச மாட்டேன். பயப்படாத. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் நாச்சிமுத்தண்ணன் அவர்களே, 3 தலைவெட்டி முனுசாமண்ணன் அவர்களே, குற்றவாளி பெருமக்களே, நமது கண்மணிகள் நம்மளோடு தங்கப் போகும் கடைசி இரவு இது. இங்கு மணியடித்தால் சோறு, முடிமுளைத்தால் மொட்டை என்று சுகபோகமாக இருந்துவிட்டு நாளை வழியில் சென்று அரிசிக்கும் பருப்புக்கும் ஆளாய் பறக்கப் போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜெயிலை இன்னும் பெரிதாக்கி நம் போன்ற ஏழை எளிய மக்களை ஏன் இங்கேயே தங்க வைக்க கூடாது என்று தோன்றுகிறது.
ராமா சூப்பரண்ட் ஐயா உன்னை கூப்பிடுறாரு. சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் மேடம். இப்போ வந்துருவான். கைண்ட்லி ஹோல்ட் ஆன் ஃபார் அ மொமெண்ட். ஆமா, உனக்கு போன் வந்திருக்கு. தாந்தியா, நீயே பேசுப்பா. யாருங்க பேசுறது? பேசுங்க. எந்த கைப்பேனா பேசுறா? அவர் தான் பேசுறாரு, பேசுங்க. ஏண்டா ராமன் தானா பேசுறது? ஊத்துக்குடி மொட்டை முன்னாடி மகன் ராமன் தானா? ஆமா, எங்க மகன் தான் பேசுறா. அம்மாவா? உங்க அம்மா தான்டா. இத்தனை வருஷமா அங்க இருக்கிறதுல செத்தனா பொழைச்சிட்டான்னு ஒரு வருஷம் யாராவது பாத்தீங்களா? ஆமா, இப்ப நீ எங்க இருந்துமா பேசுற? எல்லாம் அர்க்காணி தயவு தான்டா. அர்க்காணி வீட்டுல? ஆமா, இப்ப நீ அர்க்காணி வீட்டுல இருக்கிற? அவதான் என்னை கூட்டி வந்து ஒன்றை கூட பேச வச்சிருக்கிறான். இப்ப அர்க்காணி எப்படி இருக்கா? அடேங்கப்பா, அவ நீதான் நாளைக்கு விடுதலை ஆகி வரப்போறியே, நாங்க வந்து உன்னை கூட்டியாரோம். நீயே வந்து எல்லாத்தையும் நேர்ல பாத்துக்கோ. அவன் இங்கதான் பக்கத்துலதான் இருக்கா. நீயே அவகிட்ட பேசு. இந்த அர்க்காணி பேசு. ஹலோ 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 ஏன்பா? ஹலோ 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 ஹலோ. I am so sorry, madam. He is too emotional. He won't be able to talk to you now. Oh, it's all right. மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, களிக்கேத்த கீரை குழம்பு, மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேரும் உடம்பு. ஏ பாயண்டா பிளேடு பக்கரி போட்டேண்டா தாளம் இப்படி சல்ல அசல்ல அசல்ல. ஏ பாயண்டா பிளேடு பக்கரி போட்டேண்டா தாளம் இப்படி தாரேண்டா துண்டு வீடு தம்மடிச்சுக்கடா. மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, களி கேட்ட கீரை குழம்பு, மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேரு குழம்பு. ஐயோ மச்சான் சமஞ்ச பொண்ணு, ஐயோ மச்சான் சமஞ்ச பொண்ணு தொட்டு கூடாத, அதுங்காட்டி கையக்கிய வச்சு கூடாத, அதுங்காட்டி கையக்கிய வச்சு கூடாத. தள்ளி நில்லு தள்ளி நில்லு, நானா வந்து கட்டி பிடிப்பேன். நானாச்சு பொண்ண கட்டிக்க நடிச்சாம பார்த்து தொட்டுக்க. நானாச்சு பொண்ண கட்டிக்க நடிச்சாம பார்த்து தொட்டுக்க. கண்ணால ஆகு முன்ன சாந்தி முகூர்த்தம். ஐயோ மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, கழிகேத்த கீரை குழம்பு, மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேரு குழம்பு. எங்க வைக்க எப்படி வைக்க, எங்க வைக்க எப்படி வைக்க ரோசா உனக்கு இருக்குது அசபம் மேல் ராசா எனக்கு, இருக்குது அசபம் மேல் ராசா எனக்கு. அத்த பொண்ணு சித்த வந்து முத்தம் குடுடி, மாறாப்பு கண்ணை இழுக்க மைனாவோ என்னை இழுக்க. மாறாப்பு கண்ணை இழுக்க மைனாவோ என்னை இழுக்க.
ஆத்தாடி எம் மனசு என்னமோ பண்ணுதடி மணி அடிச்சா சொரு இது மாமியார் வீடு கழிக்கத்த கீரை குழம்பு மாப்பிள்ளை அடிச்சாக்கா தெர குழம்பு கோடி கோடி திருடி வச்ச பெரிய பெரிய திருடன் எல்லாம் மாடி மன கட்டிக்கிட்டு வாழுறான் கஞ்சிக்காக திருடி புட்டு கையில் விலங்க மாட்டிக்கிட்டு சின்ன திருடன் ஜெயிலுக்குள்ள வாடுறான் மன்னாரு நல்லா தான் சொன்னாரு ஆனாலும் வெளியே நீ சொல்லாத பொல்லாப்பு கோவால மன்னாரு நல்லா தான் சொன்னாரு ஆனாலும் வெளியே நீ சொல்லாத பொல்லாப்பு சொன்னாத்தான் சாயம் வெளுக்கும் எல்லோருக்கும் நியாயம் பிறக்கும் வந்தாச்சி ஜெயிலுக்குன்னு பயப்படலாமா சொன்னாத்தான் சாயம் வெளுக்கும் எல்லோருக்கும் நியாயம் பிறக்கும் வந்தாச்சி ஜெயிலுக்குன்னு பயப்படலாமா ஆமா மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு கழிக்கத்த கீரை குழம்பு மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேரும் உடம்பு ஐயோ ஐயோ மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு குழம்பு மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேரு உடம்பு சல்லு 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 இந்த ஒரு ராத்திரியை தாக்கு பிடிக்க முடியலையே ராமா என்னண்ணே தூங்கல தூக்கம் வரல அசல் வந்துருச்சேன்னு நகலை அழிக்கிறியா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் ஆற்காடி மாத்திரம் இங்க இருக்குண்ணே 12 வருஷமா என்ற கைப்பையனை உள்ள வச்சிருந்தாங்களே சத்து முன்னாடி விட்டானே அம்மா கொடுங்க சார். 2 பையங்க உள்ள கொண்டு போய் வைக்கத்தான் கொடுப்பா. வேமா அருக்காணி இந்த வீட்ல தான்டா இருக்கா? வீடு எப்படி இருக்கிறாமா? எங்க மொத்த செயலோட பெருசா இருக்குதுங்க. கலெக்டர் வீடுன்னா சும்மாவா? யாருங்க கலெக்டர்? உன் அருக்காணிதான்ப்பா. No, no, Mr. Arun Prasad. I call her activity as the most indifferent one. I don't need any of her explanations. You see, I need better results. I mean, better. அப்படின்னா இங்கிலீஷ்ல பெட்டர்னா எவ்வளவு மேல்னு அர்த்தம். உள்ள பேசுறது அருக்காணி. அருக்காணிங்களா? வேண்ட கைப்பையா உனக்கு இப்படி வேக்குது? வா உள்ள வா. பாப்பா
இதுதான்ப்பா உன் மாமா மக அருக்காணி. பார்க்க வந்த மச்சாந்தா பரிசம் போட வந்தாங்க, நாளும் கூட பார்த்தாங்க, மாலை கட்டி போட்டாங்க, வாழையக்கா கொண்டையிலே ஒரு கூட தாளம்பூ, தாளம்பூ சித்தாட தலை நிறைய முக்காடு, பார்க்க வந்த மச்சாந்தா பரிசம் போட வந்தாங்க, நாளும் கூட பார்த்தாங்க. இப்ப அவ வெந்தடா சொல்லிட்டா. ப்ளீஸ் அழகப்பா. நீ ஏன் அழுதா இப்படி? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? கிறுக்கு பையல. அம்மா நீங்க ராமனை கூட்டிட்டு போய் இந்த பாரு, நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு, அப்புறமா பேசிக்கிறேன். ம்? போ. வா. அருக்காணி, ஏமா என்னென்னமோ பேசணும்னு சொல்லுமா. இந்த மாதிரி சமயத்துல என்ன ஐ நோ. நீ ஆபீஸ் புறப்பட்டு போ. என்ற ஒரே மகன் மறுக்கால பார்க்காம போயிடணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா அது இப்படி சிக்கேறி போயிருக்குது? அத்தா பெரிய ஜெயில துளியுண்டு என்னைக்கும் சீக்காய்க்குமா பஞ்சம்? குடுக்குறாங்க என்ன இருந்தாலும் நீ சொல்லி தேய்ச்சி விட அப்படி இருக்குமா? அவள் பயல ஏமா இத்தனை வருஷமா சோத்துக்கு ஜாத்துக்கு என்ன பண்ண? எப்படியோ அறவயிரும் காவயிறுமா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அட குமி, சீக்கா காலில் பண்ற போது இதுகளுக்கு வந்த வாழ்வை பாத்தியாடா. செல்லக்கா, கலெக்டர் மாவும் உங்க கூட தான் இருந்தாங்களா? இவனுக்கு சொந்த தாய் மாமா மக வேற எங்க இருப்பா? அவ பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வருவா, இவன் மாடு மேய்ச்சிட்டு வருவான். பொழுதோட ரெண்டு பேரும் படக்கால உட்காந்து சாடி கட்டுவாங்க. இந்தா சாப்பிடு சாமி. சாரு இத்தனை நாளா எங்க இருந்தாப்ல? சாப்பிட்டே சொல்லுங்க. ஜெயில்ல பாதுகாப்பான இடத்துல இருந்துதான் வந்திருக்காரு. புரியல் நிறையவே வச்சுக்கோங்க. ஆமா, ஜெயிலுக்கு எதுக்கு போனாப்ல? எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பேசக்கூடாத வார்த்தை பேசிட்டான். கடப்பாறை எடுத்து ஒரே ஏத்து நாக்கு வெளி தள்ளி போச்சு. எங்கம்மா வீட காணோம்? வேணுங்கய்யா, இத்தான கப்பு அருக்காணி படிச்சப்போ கிடைச்ச பெருமைப்பா. ஆனாலும் இந்த பிள்ளைக்கு இத்தனை ஆர்வம் ஆகாது, கரிசனமும் ஆகாது. வாஸ்து இந்த சென்னை வானொலி நிலையம் ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை இரவு 9:30 மணிக்கு இதே அலைவரிசையில் மாவட்டத்தின் புதிய கலெக்டராக பொறுப்பேற்றிருக்கும் செல்வி அருக்காணி IAS அவர்கள் தி நியூ ரோல் ஆஃப் விமன் இன் தி நேஷனல் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார்கள். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் தொடரும். அதுவரை வாத்திய இசை. சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. காலையில கொஞ்சம் அவசரமா ஆபீஸ்க்கு போக வேண்டியிருந்துச்சு, அதான் உங்ககிட்ட சரியா கூட அதனால என்னங்கப்பா, நாம நாளைக்கு லேடியோல பேசுறதா? ஆமா. அது நம்ம உருப்படி நீ கேக்குமா? கேக்கட்டும். நான் மட்டும் பக்கத்தால இருந்தேன்னா நல்லா கழுகுடா நாய்களான்னு காது ஜெபு கிளிக்கிற மாதிரி பெருசா திருக்கி விட்டுருப்பேன். அவ்வளவு ஆத்திரம் பாத்திட்டு. ஒரு கொலையை செஞ்சுட்டு ஜெயில் போயிட்டு வந்தோமா உங்க ஆத்திரம் தனியில? அத்தை சொன்னப்போ நான் நம்பவே இல்லை.
நான் கலெக்டர் ஆகணுங்கிறதுக்காக நீங்க கைதியானதை நினைச்சா அன்னைக்கு நான் மட்டும் சூளக்கார கொத்தலன்னா இன்னைக்கு நம்ம பேரை லேடியோல கேட்க முடியுங்களா? இத்தனை வருஷமா எவ்வளவு லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன் தெரியுமா? அதுவும் நீங்க சொல்லி அனுப்புன மாதிரி இங்கிலீஷ்ல. ஆனா படிக்க சொல்லி கேட்கதா நீங்க அங்க இல்ல. கிடக்குது விடுங்க. சேரி பையன் வெளியில இருந்தாலும் களிதான் திம்பேன், ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் களிதான் திம்பேன். ஒண்ணு குடி மொழிக்கு போடல. மணி அடிக்குதுங்க. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க. இப்படி மரியாதையா பேசி எனக்கு அவமரியாதை பண்ணாம இருக்கீங்களா? சரிங்க. என்னம்மா சொல்ற? சொல்றேன் ஃபாதர். என்னோட கல்யாண பேச்ச நானே ஆரம்பிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். சொல்லம்மா. இத்தனை வருஷமா நான் யார பாக்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேனோ இன்னைக்கு அவரை சந்திச்சிட்டேன். இப்ப அவரை மனவரையில மாப்பிள்ளைய சந்திக்கிற நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அருக்காணி ஏதோ சின்ன வயசுல நடந்தது நீ. ஏதோ சின்ன வயசுல ஃபாதர், களங்கமே இல்லாத சின்ன வயசு. அன்னைக்கு கோயில நடந்த கல்யாணத்துக்கு இனிமேதான் மேளதாளம் ஊர்வலம் நடக்கணும். ராமனை எனக்கும் தெரியும்மா. அவனை விட ஒரு நல்ல ஆத்மாவை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. ஆனா அவன் படிக்காதவன், ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கான். நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையில உனக்கு பெருமை தரக்கூடிய புருஷனா அவன் இருப்பான்னு தான். அவர் என் புருஷனா இருக்கிறதா எனக்கு பெருமை ஃபாதர். திடீர்னு நெருப்பு துண்டை முழுங்கினது மாதிரி இருக்கு. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுப்பியா? கொஞ்சம் என்ன, எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா மாப்பிளை மட்டும் மாத்திராதீங்க. என்ன ராமா? ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனக்கு. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு எட்டி பார்த்தேன். தானு நல்ல கண்ண இருந்தீங்க. சரி விடிக்காலம் பேசிக்கலாம்னு. என்னது? வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம அருக்காணி கண்ணால விஷயமா தான். சொல்லு. நானும் நல்லா ரோசம் பண்ணி பார்த்தனுங்க. அவங்களுக்கு சரி சோடியா எங்க சாதி சனத்துல அது யாருமே இல்லைங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச நீங்களே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சுட்டா நானும் கண்ணார கண்டுட்டு என்ற பாடு வகையை பார்த்து உருவாய் சேர்ந்துருவனுங்க. அருக்காணி கல்யாணத்தை பத்தி அவளே என்கிட்ட பேசிட்டாப்பா. அப்படிங்களா? தங்கமா போச்சுங்க. தனக்கு புருஷன் யாருங்கிறதையும் அவளே முடிவு பண்ணிட்டா. ரொம்ப சந்தோஷம்ங்க. நான்கிறது நீதான்ப்பா. சின்ன வயசுலயே ராமன் சம்சாரமா தான் உங்களோட புறப்பட்டு வந்தேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில கல்யாணத்தையே முடிச்சுட்டாப்பா அவ. அதுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. இதுக்காக வாச்சும் அதுக்கு ஏத்த மாப்பிள்ள அமையணும். அதானுங்க ஐயா நியாயம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னப்பா தடை? இது வேணுங்க ஐயா, நீங்க கேட்கற கேள்வியாது கலெக்டர் அம்மாவுக்கு நானுங்களா? அவளை கலெக்டர் ஆக்கினதே நீதானேப்பா. அதுக்காக நாமளே அதை புடிச்சு பாரு நிலத்துல தள்ளாங்களா? இதோ பாரு, அவகிட்ட பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிட்டேன். நீ வேணா பேசிப்ப. இப்போ இந்த கல்யாண முடிவே உங்க கையில தான் இருக்கு. காலையில ரூமுக்கு காஃபி கொண்டு போனேன் சார். 2 பேருமே காணல சார். எங்க போயிருப்பாங்க? இல்ல நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். நீ நல்லா தேடி பார்த்தில்ல? என்ன ஃபாதர்? உங்க அத்தையும் ராமனையும் காணுமாம்மா. ஃபாதர், சனி முடிச்ச முண்டு வெடுக்கு மாமா, ரயில் போயிட போகுது. இந்த கல்வியோட பெரிய அவசியம் இருக்குது. அத்தை அத்தைன்னு என் மேல உசுரையே வச்சிருந்தது. அதுகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிக்க விடாம அப்படி கூட்டிட்டு வந்துட்டியாடா. ஏன் அப்படி மூக்க அழுகுறேன்? ஏய், இஷ்டம் இருந்தா அவளை நீ கட்டிக்கணும். இல்லாட்டி இந்த அவள உன் அந்தஸ்துக்கு நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி நீயே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து அவளுக்கு கண்ணாலத்தை முடிச்சு வச்சுட்டு வந்துக்கணும். அதை விட்டுட்டு காலங்காத்தால காக்கா குறி மாதிரி பிறந்தா என்னடா அர்த்தம்? 3 வேளையை சுடுசோறு போயிடுச்சேன்னு புலம்புற நீ. அடி, எவங்கிட்ட போய் உங்க ஆத்தா பிச்சை எடுத்தா? உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போனானா இல்ல நீ கொடுத்து வச்சியா? பேசுறா பேச்சு. அதே சொல்லி காட்டாத, எரிச்சு வருகிற. வண்டியில இருங்க. நாம வண்டியில ஏறாப்புல இல்லைங்க. எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வீட்டுல போய் பேசுறதுக்கு என்ன இருக்குது?
கொட்டக்காட்டு வேலை யார் சொல்லியும் கேட்காது. இது ஜெயிலுக்கு போய் சீரழிஞ்சு வந்திருக்கு. இங்க என்னடா வேடிக்கை? வாங்கடா. குட் மார்னிங் மேடம். எனி ப்ராப்ளம்? நத்திங். இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வாங்க வாங்க. தேங்க்யூ. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்தோமேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாளைக்கு தான் சொல்ற மாதிரி ஏன் இப்படி செய்யணும்? என்ன மறுபடியும் அனாதையாக்குறதுக்கா? நான் ஒண்ணு இல்ல தாயி, எல்லாம் ராமன் தான். உங்களை யாராவது மரியாதை குறைவா பேசினாங்களா? அப்படி பேசியிருந்தா தேவையில்லையே. பேச்சு உங்க கண்ணாலத்தை பத்தி. நம்ம கல்யாணத்தை பத்தின்னு சொல்லுங்க. அதுதான் என்ற மனசுக்கு ஒத்துக்கல. இதுதான் நான் அந்த வயசுலயே எதிர்பார்த்தேன். படிக்க வைக்கிற வெறியில வயசு பொண்ண பட்டணத்துக்கு அனுப்புவீங்க, அப்புறம் உங்களுக்கே பல சந்தேகம் வரும்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டீங்களே. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ற கெனாவில் கூட நான் அப்படிலாம் நினைக்கல. அப்ப முனியப்பன் கோயில நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துங்க. அந்த சத்தியத்தை காப்பாத்துனா அந்த முனிப்பனுக்கே அடுக்காது. ஏன்? விவரமா சொல்ல தெரியல, ஆனா ஒத்து வராது. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் உங்க மனைவி ஆயிட்டேன். இப்ப நீங்க ஒத்துக்கலனா ஆயுசு பூராவும் நான் வாழ வெட்டியாவே இருந்துட்டு போறேன். வாமா. Hi, Aru. Congratulations. தேங்க்யூ. ஏண்டி காலையில முகூர்த்தத்துக்கு வரல? சாரிடி, முகூர்த்தத்தை ஏர்லி மார்னிங் வச்சு தொலைச்சிட்டேன். நான் தூங்க ஆரம்பிக்கிற நேரமே அதானே. மீட் மை ஹஸ்பண்ட். ஹலோ. இருக்குதுங்க. ஹரிகா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. காலேஜ்ல என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ரேகா. ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் எப்போ? நேத்தேவா? சி, போடி. அவ என்ன கேட்டு போறாங்க? ஆ, ஆ, இந்த புடவை எங்க வாங்கினேன்னு கேட்டாங்க. அதுக்கு எந்த சிரிப்பு? குட் ஈவினிங் மேடம். மை கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ரிசப்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஆபீஸ்ல நிறைய ஓடியாது. இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, மனசு மட்டும் சுத்தமா இருந்தா ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் முன்னேற முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். காட் பிளஸ் யூ. ஜெயில்ல எனக்கு எல்லாமே ஐயா தான். சரி, ஐ ஷுட் தேங்க் யூ. மை டியூட்டி. ஆமா, யூ லுக் வெரி ஸ்மார்ட் இன் திஸ் ட்ரெஸ். ஐயா, கலர் சாப்பிட்டு போகணும். கவலைப்படாத, இருந்து சாப்பிட்டே போறேன். நல்லது. சனக்கூட்டம் வந்துட்டே இருக்குது. இது எப்ப நிக்கும்? ஏன் கஷ்டமா இருக்கா? இல்ல, சாக்கு பைக்குள்ள போட்டு கட்டினாப் இருக்குது. வெடுக்கிறதெல்லாம் கட்டிடணும். இல்ல செல்லக்கா, அங்க எக்கச்சக்கமா லைட் போட்டுருக்கு. அதை பார்த்தா உங்களுக்கு கிறுகிறு வராது. அது மட்டும் இல்ல, வந்திருக்கவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க. செல்லக்கா, நீங்க பாட்டுக்கு ஏதாவது எக்கச்சக்கமா பேசி மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் உங்க மகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஐயோ, நான் வாயை திறக்கலப்பா. அப்படி இருக்க கூடாது. நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வர்றவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்புறம் நம்ம கலெக்டரோட மரியாதை என்ன ஆகுறது? இப்ப நான் என்னத்தை தான் செய்யறது? வர்றவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்களும் நறுக்கு தெரிச்ச மாதிரி 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசணும். இங்கிலீஷ் பேசலையா? இப்ப நாங்க சாதாரண பேசுறது இல்ல. டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் I wonder what you want. இந்த பாட்டை இப்ப எப்படி மாத்திட்டாங்க கோவிந்தா? போன வாரம் தான். சொல்லவே இல்லையே. இப்ப பாருங்க, நான் சொல்றேன். We are traveler between wife and catching. இந்த அளவுக்கு நீங்க ஒண்ணு இரும வேணாம், தாங்காது. பேசாம 2 வார்த்தை பேசுங்க, அது போதும். ஆமாங்கிறதுக்கு எஸ்,
இல்லங்கிறதுக்கு நோ அப்படிதான். எங்க சொல்லுங்க. ஆமாங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? எச். ஐயா இங்கிலீஷ தும்மா கூடாதுமா, பேசணும். எஸ் எங்க சொல்லுங்க. பாதி வந்தாச்சு. இப்போ இல்லங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நோ. ஐயா இங்கிலீஷ நோவு நொடி இல்லாம ஆரோக்கியமா பேசணும். நோ. பாதி வந்தாச்சு. அவ்வளவுதான் இங்கிலீஷ். நட்ராஜ் கிட்ட இந்த ஃபைலை பார்க்க சொல்லு. ஓகே மேடம். உதயராஜ் விஷயமா மினிஸ்டர் லெவல்ல டீல் பண்ணணும். ரிமைண்ட் இட். அந்த மங்கம்மாக்காக நான் ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஐ வாண்ட் இமிடியேட் ஆக்ஷன். பாவ் போக. ஓகே மேடம் இன்னொரு விஷயம். உமா, நீ நாளைக்கு ஃபோன் பண்ணு. பிகாஸ் யூ நோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் நைட். சாரி மேடம். குட் நைட். குட் நைட். ஏன் இப்படி ஒரு ஓரமா வந்து நின்னுட்டீங்க? என்ற இடம் எப்பவுமே ஒரு ஓரம் தாங்க. ஜெயிலே ஒட்டகை ஓரம் ஏன் இடங்க. இது ஜெயில் இல்ல, வீடு. வாங்க இப்படி வந்து உட்காருங்க. இருக்கட்டுங்க. ஏன் இன்னும் என்ன கண்டா இப்படி பயப்படுறீங்க? நீங்க என் வீட்டுக்காரரு. ஆனா நாம கலெக்டர் ஆச்சுங்களே. அது ஊருக்கு, தாலி கட்டின புருஷனுக்கு இல்ல. தாலியே பயந்து நடிக்கிறதாலும் கட்ட வேண்டியதா போச்சு. ஐயோ ஐயோ, அது உங்க தாய் மாமா பொண்ணு தாங்கண்ணா. பிறந்ததுல இருந்து ஒன்னா பழகி விளையாடி இதுல என்ன வித்தியாசத்தை கண்டீங்க இப்போ? நிறைய இருக்குதுங்க. என்ன? வந்த கண்ணால கூட்டத்திலேயே அது புரிஞ்சு போச்சுங்க. ஆனானப்பட்டவங்க எல்லாம் நம்ம கிட்ட எப்படி பயந்து ஒடுங்கி, அவ்வளவு ஏன் எங்க ஜெயில் சூப்பண்டையா நம்ம கிட்ட எவ்வளவு மரியாதையா பேசினாரு. அந்நாடும் அவர் பூடிஸ்க்கு நான் பாலிஸ் போட்டவன். கவலைப்படாதீங்க, இன்னும் 6 மாசம் ஃபாதர் உங்களை எப்படி மாத்திடுவாருன்னு பாருங்க. அப்புறம் நீங்க என்னையே கமெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ங்க. இப்போதைக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்களேன். கொஞ்சம் வெளியே அப்படியே காலாறு நடந்துட்டு வந்தா தேவையில்லைன்னு தோணுது. ஏன்? மனசு ஒரே குழப்பரேசனா கிடக்குது. சித்த தனியா உட்கார்ந்து நிறைய ரோசிக்கணும். இத பாருங்க, கீழே வேலைக்காரங்க எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல இப்போ நீங்க வெளியே போனீங்கன்னா நல்லா வம்பு பிடிச்ச சமாச்சாரம். என்ன? ஒண்ணும் இல்லைங்க. ஓகே, நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா போயிட்டு வாங்க. கொஞ்சம் இருங்க, வெளியில பனி கொட்டுது, மஃப்ளர் எடுத்துட்டு வரேன். ஏன்னு சத்தம் கட்டிட்டே இருக்க? தானுங்க, ரேடியோ பெட்டியை கொஞ்சம் நிறுத்துறீங்க. ஏங்க என்ற பையன் படிப்பு கிடையாது. 7 மணி நேரமா ஏ ஏ அதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை விட்டு தாண்ட பாடு இல்ல. இந்த சத்தத்தை விட இது தேவையான இது கேட்கலான்னு பார்த்தா இதையும் கேட்க கூடாதா? ஏ ஏ ஏ அது அடுத்து எழுதுனா இந்த ஆளோட சேர்ந்து அதுவும் மறந்து போட்டுருக்க. பீர் பீர் பீரா சாரி பீ 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 இந்த ஒரு ஆள் இந்த வீடு பூரா குழப்பறேன். பீ ஏண்டா கைப்பையா, 1 ரூபா சோறு கூட திங்காம இப்படி எழுதிக்கிட்டு இருக்கியே, கை கொஞ்சம் போகாது? அட ஏமாரி சோறு சோறு உசுர வாங்குறேன். ஏன் என்ன சரியா எழுதி காட்டாம இந்த இடத்துல எந்த கூட வாத்தியா சொல்லியிருக்காரு. வெட்ட பென்சில் போசி போசி பூ வேற உடைஞ்சு போகுது. யாராவது சீவிட்டு இருக்காரு. என்ன செய்யறத? அதை ஏன் கேக்குறப்போ, என்ற கைப்பையன் படிக்கிறான் படிக்கிறான், உளுந்து உளுந்து படிக்கிறான்.
விளக்கு வச்சதுல இருந்து 4 தட்டு முறுக்கும் டீ தண்ணியும் காலி. இன்னும் படிச்சு முடிஞ்ச பாட்ட காணோம். என்னமோ அவனும் படிச்சு தேறி வர தைலியே கலெக்டர் ஆயிட்டான்னா என்ற பாடு தீந்து போகும். நீங்க வச்சிருங்க அத்தை, நான் எடுத்துட்டு வரேன். ஓயாத படிப்பு போல இருக்கு. பாத்திரம் ஒரு கை, அதுக்காச்சு எனக்காச்சு. குட். இந்த தன்னம்பிக்கை தான் வேணும். அடுத்தது எழுதுங்களேன். பி. அருக்காணி ராமன் ஐஏஎஸ். அடே அப்பா, கொடுத்து வச்சுறேன். யாரியா நீ? பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி. ஏன் நாய் நுழையப்படாதா? இதையே தான் சொல்லுவீங்களா? வேற மாத்தி சொல்ல மாட்டீங்களா? சொல்லலாமே. பிறந்த வீட்டுல பூனை நுழைஞ்ச மாதிரி. இது பெட்டரா இருக்கு. என்ன நீ அடிக்கிற? நீ அடிக்கலாம், நான் அடிக்கப்படாத. நான் ஆர்டர்லி. என்ன இட்லி? ரவா இட்லி. ஆர்டர்லி. கலெக்டர் அம்மா அவரு தானே? ஆமா. கலெக்டர் அம்மா புருஷனை பார்க்கணும். உள்ளே இருக்காரு. இல்லையா, அவர் வெளியே வந்து ரொம்ப நாளாச்சே. நீ எந்த உள்ளே சொல்ற? ஓஹோ, இந்த உள்ளே சொல்லலாம் நீங்க. வீட்டுக்குள்ள சொல்றேன். பாக்கணுங்க. முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னா அப்புறம் ஏன்னு கேட்டுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப கோபமா இருக்காரு. இங்கேயே இருந்து பார்த்துட்டு போயிடலாமா, இல்ல அவர் உள்ள வந்தாருன்னா அப்ப பாக்கலாமா? அங்க போ மாப்பிளே. ஆமா, எப்படா வந்த? உள்ள இருந்து நேரா இங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். எதேச்சியா பேப்பர் பார்த்தேன், உன் கல்யாண போட்டோ போட்டிருந்தது. அசைந்தே போயிட்டேன். அதே கேக்குறேன். விடேன்னு ஒத்த கால நின்னு அற்காடு என்ன காட்டிட்டாங்க. எங்க நிலைமை மாறி போயிருக்குமோ மறந்துருப்பேன்னு நினைச்சேன். நீ மறக்கவே இல்ல, பழைய ஆளுதான். நம்மளுக்கு ரயில் ஸ்நேகமா? பஞ்சு டேகம்னா மறந்து போறதுக்கு ஜெயில் ஸ்நேகம்டா. வா. ஏய், என்ன இப்படி பாக்குற? இங்க எது கைகி வச்சிடாத. சச்சா, தெரிஞ்ச இடத்துல தான் வச்சுக்க மாட்டேன். அம்மா. என்னடா? இவன் தான் அங்கப்பேன். நமஸ்காரம் அம்மா. ஜெயில ஸ்நேகித. மாசத்துக்கு 5 வாட்டி வெளியே போயிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கே வந்துருவேன். சும்மாமா, ஒரு பொதுஜன தொடர்பு மாதிரி போவேன் வருவேன். ஏங்க, நீங்க ஜெயில இருந்தீங்க? அண்ணே விளையாடுறியா? போலீஸ்காரனை பார்த்து கேட்கிற கேள்வி யாராது? போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பவும் போலீஸ் தான். ஓஹோ, உங்க மாதிரியே ஜெயில ஒரு கேடு இருந்தான். அவன் ஞாபகத்துல சொல்லிட்டேன். டேய், வந்த வேலையை பாருங்கடா. என் வேலை இங்க காமி போடாங்க. நீங்க வேற ஏண்டா திருட முள்ள மாதிரி முடிச்சதுக்கு எல்லாத்தையும் நடுவுல கொண்டு வந்து பேசுறியே, உனக்கு மண்டை கிட்ட காஞ்சி போச்சா? சும்மா பல வருஷமா ஜெயில ஒன்னா பழகணும்னா வா உட்காரு சொல்லக்கூடாதா? பெரிய இடத்துக்கு வந்து சும்மா ஆடாத. இரு வாத்தியார்கிட்ட சொல்லி உன்னை 4 வாங்க சொல்றேன். அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ வாடா மாப்பிள, கேள்வி பாட்டு கத்திட்டு போகுது. ஆமா, ஜெயில எப்படி இருக்குது? ஜெயில இப்ப முன்ன விட கூட்டம் அதிகம். சின்ன ரூம்ல எல்லாம் 7 பேர் போட்டுருக்காங்க. நீ இருந்திய அந்த பெரிய ரூம், அதுல 40 பேர் போட்டுருக்காங்க. ஆமா, நாச்சிமுத்தன் எப்படி இருக்காரு? அவரை வேலூர்ல இருந்து இங்க மாத்தியாச்சு. அவர் தான் உன்னை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. என்ன யோசிக்கிற? ஏதாவது சொல்லணுமா? சொல்லு, போய் சொல்லிடுறேன். ஒரு 22 அல்லது 23 வாக்குல போய் சேர்ந்துருவேன். அவ்வளவு சீக்கிரமாவா? வெளிய கஷ்டம் தாங்க முடியலையே. அம்மா, எங்க வீட்டுல நாம தான் அவி வேலைக்கு போயிட்டாங்க. அதான் 3 வேளையும் நெய்யும் சோறுமா திங்கிறா போல இருக்கு. அட ஏன்டா மாப்பிள வயத்தச்சு கிளறேன். அவனுக்கு காலையும் கையும் கட்டி போட்டா. 10 வருஷமா பழ நடத்த விட்டமா இல்லையா? அப்படித்தான் இருக்கும். சொன்னா நம்ப மாட்டேன். இன்னைக்கு ஒன்றை கூட பேசுற பேச்சு தான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. அது சரி, முத வீட்டுக்கு வந்திருக்கேன். கலெக்டர் புருஷனி, ஒரு விருந்து இல்லையா? அதுல இங்க வேண்டாம். ஜெயில சேர்த்த காசு அப்படியே இருக்குது. அங்காம எடுத்தாரேன். இல்ல வெளியில வச்சுக்கோ. நீ நகருக்கு, நான் போய் போ காட்டிட்டு வரேன். இப்படியே போயிடவா? என்ன மாப்பிள, தவறு விட்டு ஒதுக்குமா வந்துட்ட போல இருக்குது? ஒதுக்குறோம் வந்தாதான் நமக்கு நல்லது.
வேணுங்கிற கேட்டு சாப்பிடு. 100 சில்லற மிச்சம் இருக்குது. அப்படியே வை, அவ்வளவுக்கு செலவு இருக்கு. என்ன சார் வேணும்? வெளியூர் பால் கிடைக்குமா? அப்புறம் கொண்டா. வேண்டாம் மாப்பிள. அது என்ன பால்? வெளியூர் பால் உள்ளூர் பால்? உள்ளூர் பால்னா பசுமாட்டுக்குள்ளே இருந்து வர்றது. வெளியூர் பால்னா பெங்களூரு பாண்டிச்சேரி இந்த பக்கம் இருந்து வர்றது. ஏய் அதெல்லாம் வேண்டாப்பா. நிலவரம் எனக்கு பழக்கம் இல்லை. அட உனக்கு பழக்கம் இல்லைன்னா விட்டுரு, நான் சாப்பிடுறேன். ஊருக்கா வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, பையிலே இருக்கு. ஒரே ஒரு பூவம் பழம் மட்டும் வாங்கிட்டு வந்து. சரி. மாப்பிள போலாம். மாப்பிள்ளை வீடு வந்தாச்சு. இதான் உன் ஊடா? ஊருக்கே இதான் வீடு. செங்கமல்ல வாங்க வாங்க. வா மாப்பிள உட்காரு. இதான் உன் வீட்டுக்காரியா? ஏறுங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் மெட்ரிக் விடாங்களா? மானாங்கடியே சாராய் குடிக்கிறாரு. மாப்பிள இங்கே உட்காரு. என் குழந்தைய அவனை பார்க்கணும்னா அனுப்புறேன். போலாமா? தேங்க்யூ. தேங்க்யூ. நாமதான் அங்கப்பம் குழந்தையாளுங்களா? ஆமா. இருக்கட்டும். அவரு அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி கொண்டு வரேன். இங்க என்னடா பண்ற? இது அங்க போடு. அவங்க கூட வந்தேன். இது என்ன மாதிரி இடம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் கலெக்டரமா புருஷன் தப்பு தானே பண்ண மாட்டேங்க. கலெக்டரமா புருஷனா? பொய்யா சொல்ற? கலெக்டரமா புருஷனுக்கு இங்க என்னடா வேலை? ஒரு பெண் அதிகாரிங்கிற முறையில சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்ல நான் முக்கியமா நினைக்கிறதே விபச்சார ஒழிப்பு திட்டத்தை தான். விபச்சாரத்தை விட பெரிய அசிங்கம் ஒரு நாட்டுல வேற என்ன இருக்க முடியும்? பாம்பே, கல்கட்டா இந்த மாதிரி சிட்டில எல்லாம் இது ரொம்ப தேவை. இல்லன்னா குடும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவேன்னு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களே. அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும்னு எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த திட்டத்தை தீவிரப்படுத்துறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் உதவி ரொம்ப தேவைன்னு சிஎம் கிட்ட ஏற்கனவே பேசிருக்கேன். ஏர் வண்டியில
ஐயா நான் கலெக்டரமா புடிச்சுங்க. நான் ஒண்ணும் பண்ணலீங்க. டேய் மாப்ள சொல்றா, நான் ஒண்ணும் பண்ணலீங்க. ஏன்னா என்னங்க இது கலெக்டரமா புடிச்சுங்க விட மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சேகர் பேசுறேன் மேடம். சாரி டு டிஸ்டர்ப் யூ. நாங்க ஒரு இடத்துக்கு ரெய்ட் போயிருந்தோம். அங்க உங்க ஹஸ்பண்ட் இருந்தார். யாரே என் ஹஸ்பண்டா? நிச்சயமா இருக்காது. நிச்சயமா அவர்தான் மேடம். நான் கல்யாணத்தில் பார்த்தனே. தலையா அடிச்சுக்கிட்டேன். அந்த முள்ள மாதிரி முடிச்சு வைக்க சாவாசம் எல்லாம் வேண்டான்னு கேட்டானே. நாளைக்கு பேப்பர்ல அசிங்கமா நியூஸ் போட மாட்டான். யாருக்கு அவமானம்? அட நீயே கடாது கெட்டுப்போ. கலெக்டர் புருஷன் சொல்லி அந்த பிள்ளை மானத்தை ஏன் வாங்கணும்? அத்தை, இதுல யாரும் தலையிட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். யாரது? அங்கப்ப ஜெயில்ல என்ற சிநேகம். அவர் கூட எதுக்கு வெளியே போனீங்க? கலெக்டர் மாப்பிள்ளை ஆட்டியாடா, விருந்தெல்லாம் உள்ளியான்னு கேட்டான். சரிதான் வாடா மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு. என்னது மாப்பிள்ளையா? ஜெயில்ல ஒருத்தர் அப்படித்தான் முறை வச்சு கூப்பிட்டுக்குவோம். நம்ம வீட்லயே விருந்து வச்சிருக்கலாமே உங்க மாப்பிள்ளைக்கு. நான் தானுங்க இந்த வாஜரைய பொசுக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு வாருன்னுதான். சாராயம் குடிக்கிறதுக்கும் அந்த வீட்டுக்கும் போனீங்களாக்கும்? போனதுலாம் வாசம் தானுங்க. இந்த அளவு சாராயத்தை நான் தொடவே இல்லைங்க. அந்த வீட்டுக்கு போனோங்க. ஆனா நம்மளுக்கு துரோகம் பண்ணலீங்க. ராதம்லாம் நம்பாடி சரி 7 ஜென்மத்துக்கு அந்த பத்தியில வராங்கோ. இனிமேலாவது ஜெயில் சாவாசம் இல்லாம இருப்பீங்களா? நாளைக்கு ஒரே ஒரு நாள் நாச்சிமி தன்னை மட்டும் பார்த்துட்டு. அது யாரு? நாச்சிமுத்தண்ண? அவரும் ஜெயிலு தான். சொல்லுங்க. கூட பிறந்த அண்ணன் மாதிரி. பொண்டாட்டிய தவிர எல்லா சொந்தத்தையும் ஜெயிலேயே சம்பாதிச்சிட்டீங்க போல இருக்கு. நம்மளுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் போகல. கலெக்டரா இல்லாம ஏதாவது ஒரு ஊர் பேர் தெரியாத உத்தியோகத்துல நான் இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்னால நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதுதான் நான் போய் படிச்சு சொன்னேன். யாரும் கேட்கல. இப்ப அவதிப்படுறாரு. சரி, சாப்பிடலாம். உன்னை பாக்குறதுக்கு இப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எனக்கு தானே நிம்மதியே இல்லை. ஏன் ராமா? விரலுக்கு ஏத்த வீக்கமா இருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என்ன குறை? குறையே நான் தானே. ராமா, கலெக்டர்மா புருஷன்னு ஒஸ்திய சொல்லிக்கிற மாதிரியா நான் இருக்கேன். 4 பேர் முன்னாடி ஊருக்குள்ள தலை காட்டுறதுக்கே கூச்சமா இருக்கு. தப்போ சரியோ நான் நினைக்கிறது அதோட நல்ல மனசுக்கு புரியட்டுன்னு தான் அருக்காணி தொடர்து இல்லைன்னு வைராக்கியமா இருக்கு. எல்லாம் காலப்போக்குல சரியா போயிடும்பா. ராமா, தங்கத்தையும் குழந்தைங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னமோ தெரியல, 4-5 வாரமா அவங்களும் வரல. மனவாள ஏதாவது தொந்தரவு கொடுக்கறானோ இல்ல குழந்தைகளுக்கு தான் உடம்பு சரியில்லையோ. நீ தங்கத்தை பார்த்து என்ன வந்து பார்க்க சொல்ல. கண்டிப்பா சொல்லண்ணே. பாரு, அவங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்க, நான் ஜெயில இருந்து வெளியில வந்து அவங்கள வெட்டிட்டு தூக்குக்கே போவேன்னு சொல்லு. ஆமா. எப்ப தம்பி விடுதலை வந்தீங்க? 2 மாசம் ஆச்சுங்க. கணேசபுரத்தை நான் மூட்டுக்கு போயிருந்தேன். இங்க வேலை செய்யதான் சொன்னாங்க. சரி பாத்துட்டு போகணும் வந்தேன். இடையில நாச்சிம் தன்னை போய் நீங்க பாக்கவே இல்லையா? ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. எங்க தம்பி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தவே நேரம் சரியா போகுது. ஆமா, இந்த கான்ட்ராக்ட்கார மறுபடியும் தொல்லைகள் கொடுக்குறானா? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? கட்டையில போற வரைக்கும் கரும்பு தீராது. மாமா, எனக்கு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி தெரியா? பட்டாசு மாத்திரம் இல்ல, உங்க 2 பேருக்கும் பாவாடையும் டவுசர் வாங்கிக்கிறேன். அங்க அப்புறம் செலவு கொடுத்து போகும். ஒண்ணு கொஞ்சம் பணம் வச்சு இருக்குது. பலப்பை வச்சிருக்கேன். அலங்காம எடுத்தாரேன்.
உப்பு பிஸ்கோத்து நல்லா இருக்கு தின்னு மொறுமொறுன்னு. ஆட செஞ்சேடா தேடுற இதுக்குள்ள பைய வச்சதுனே எங்க காணோம்? எதுக்கு? எனக்கு 1000 ஜோலி இருக்கு, இதெல்லாம் கூட சொல்லணுமா? உங்க ஜோலி எனக்கு தெரியாது. மறக்காத சாராய கிடைக்கும், பொம்பளை வீட்டுக்கு போறதான பணத்தை எந்த தேடு தேடுற? அம்மா, உன்னை எதுக்குடா பணம்? துணி எடுக்கணும். யாருக்கு? யாருக்காவது ஒரு பை கொண்டா. வாத்தியார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், வந்து வாங்கிக்கோ. எந்த படம் சில படத்துக்கு வாத்தியார் கொடுக்கல. எதுக்குப்பா பணம்? கணேஷ்புரம் சேரியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போகத்தானே? ஏற்கனவே அங்கப்பனோடு சேர்ந்து ஒரு தடவை மாட்டிண்ட, இப்ப இன்னொரு சேரியா? உனக்கு நல்ல இடத்து சகவாசமே கிடையாதா? நல்ல இடங்கிறது இந்த பங்களா மாத்திரம் தானுங்களா? ராமா, அருக்காணியோட நல்லதுக்காக சொல்றேன். நீ அங்கெல்லாம் போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி, நான் எங்கேயும் போல, இங்கேயே கிடந்து தொலைகிறேன். 12 வருஷமா ஜெயில அடைஞ்சு கிடந்தவனுக்கு இது என்ன பிரமாதம்? என்ன இருட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? இருட்டெல்லாம் நம்மளுக்கு பழகி போனதானுங்க. வீட்டுல எல்லாம் ஒருத்தரையும் காணோம். ஆஜரியா கோயிலுக்கு போயிருக்காரு. அம்மா வேலைக்காரங்களும் பக்கத்துல நாடகமா பாக்குறதுக்கு போயிருக்காங்க. நீங்க போகல? இல்லைங்க. ஏன்? நான் வெளியே போனா ஏதாவது பேசுவேன் செய்வேன். அனாவசியமா உங்க மண்டை உருளும். அதுக்காகத்தான் பேசாம மூலையில முடங்கிறது. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இது பாருங்க, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விசேஷத்துக்கு போறோம். சரிதான். வணக்கம். ஹலோ ரேகா. ஹலோ. இருக்கட்டுங்க. வணக்கம். 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 ஏ ரேகா, ஃபாதர் உன்னை கோயில பார்த்ததா சொன்னாரே, கோயில் கிளம்ப போறேன்? ஜிஜி, என் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க அர்ச்சகரா இருக்காரு, அவருக்காக தான் போனேன். ஏண்டி, உனக்கு எப்படி இதெல்லாம்? ஏதாவது முன்னேற்றம் உண்டா? ஏ சார், இதுல ரெடி வைக்கும். சரி சரி, அதை பத்தி உங்ககிட்ட நிறைய பேசணும். வா, இது வந்துடுறேங்க. எடுத்துன்னு வந்துரு. Hello. Are you collector's husband? தனியா இருக்காரு, போய் பேசுங்க. சார் சார், உங்க வாயால என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் சார். நீங்க பேர் வச்சாதான் சார் எனக்கு பெருமை. நான் வைக்கணுங்களா? ஆமா சார், ப்ளீஸ். அப்படி நீங்க பேர் வைக்கலனா என் குழந்தைக்கு 1000 முழுதும் பேர் வைக்க மாட்டேன் சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வைங்க சார். எங்க குலதெய்வத்து பேரையே வச்சிருந்தீங்களா? மாசானம். என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, சார குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாங்க, அவர் பாஸ் ஆனான்னு வச்சுட்டாரு. பாசானம் இல்லைங்க, மாசானம். என்னங்க, உங்களுக்கு ஜோக் அடிக்கிறதுக்கே இடமே இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச மாடர்ன் பேரு பிரசாத், அதையே வச்சிருங்களேன். என்ன சார்? தேங்க்யூ மேடம். இனிமே 1000 சொன்னாலும் சரி, புதாளுக்கு முன்னால நான் இன்னார் புருஷன் என் குழந்தை எடுத்தாலும் சொல்ல மாட்டேன். ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஸ்டூபிட். என்ன இங்கிலீஷ்ல டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? போங்க, நான் சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. எஸ் மேடம்.
எஸ் குட் மார்னிங். இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? இதோ 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்னடா சமைச்சா தாளிச்சிட்டாங்களா? ஆமா, பெருசா திட்டுறாங்க. எம்ஏ படிச்ச ஏன் இங்கிலீஷ் சரியில்லையா? முதல்ல இந்த அம்மா தாம் புருஷனுக்கு தமிழாவது சொல்லி கொடுக்கலாம்ல. தற்குறிப்பு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்ன சொல்லு. நேத்து நம்ம ஆபீசர் குழந்தைக்கு பேர் வைடானா மாசம் ஆனான்னு பேர் வைக்கிறான் அந்த காட்டான். மிஸ்டர் எம்ஏ 1 மினிட். என்ன மட்டும் காட்டி கொடுத்துறாரா? மிஸ்டர் பாலு, இது ஆபீஸ். இங்க நீங்க என்ன விமர்சிக்கலாம், ஆனா என் புருஷன் விமர்சிக்க கூடாது. ஐ கான்ட் டாலரேட் திஸ். என் புருஷன் தற்குறிதான். ஆனா உங்க மாதிரி பிஏ எம்ஏக்களை விட என் புருஷன் மாதிரி படிக்காத பாமர மக்கள் 1000 மடங்கு மேல். புரிஞ்சுதா? படிப்புங்கிறது பட்டு மட்டும் இல்ல, பண்பாடும் கூட. அதுல என் புருஷன் எம்ஏ, நீங்க பேபி கிளாஸ். கெட் அவுட். என்னங்க, ஒரு குட் நியூஸ். நாளைக்கு நம்ம வீடு ஜேன்னு இருக்க போகுது. நாளைக்கு ஒரு விஐபி, ஐ மீன் எனக்கு மேல ஒரு பெரிய அதிகாரி நம்ம வீட்டுக்கு வரப்போறார். அவரோட வீடு வாசல் என்னாச்சு? இல்லங்க, நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலன்னு உங்களை பாக்குறதுக்காக வரப்போறார். என்ன பாக்குறதுக்கா? ஆமா, அவர் கூட நார்த் இந்தியால இருந்து இன்னும் நிறைய பெரிய மனுஷங்க வராங்க. அவங்கள ரிசீவ் பண்ண, கார் பார்க் பண்ண, டின்னர் அரேஞ்ச் பண்ண. ஓ, மறுபடியும் பெரிய மனுஷங்க கூட்டமா? அவரை நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டா? ஐயோ, அவ்வளவு பெரிய மனுஷன் உன் ஹஸ்பண்ட பாக்கணுமான்னு குறிப்பா சொல்லும்போது எப்படிங்க வேண்டாம்னு சொல்றீங்க? அவர் வர்றப்போ வேற வேலையா நான் வெளியே போயிட்டா? அது அதோட அசிங்கங்க. அவர் வந்து ஏதோ ஒண்ணு கேட்க போறாரு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு உலக வைக்க போறேன். கண்டிப்பா நடக்க போகுது. விடுங்க, நாய் வேஷம் போட்டாச்சு, கொலைச்சிடுறேன். பெரிய மனுஷங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேத, நீங்க எங்க வந்துட்டா எப்படி தம்பி? பெரிய மனுஷன் வந்தா வீட்டுக்கு பெரிய மனுஷன் வச்சுக்கிறாங்க. நாம என்ன பண்ண போறோம்? மத்த வீட்டுல போட்டு சித்த குழந்தைகள் விளையாடிட்டு அப்புறம் போனா போகுது. சாப்பிட்டீங்களா? ஆச்சு. தட்ட முடியாத விருந்தாக்கும். இது பாருங்க, வர்ற பெரிய மனுஷன் மாதிரி இருந்தாலும் சங்கட்டம், இல்லாட்டி சங்கட்டம். பிறகு நான் என்னதான் பண்றது? ஆள் மாத்திரம் போட்டு கொள்ளாதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? வந்தவங்க ஒண்ணும் தப்பா நினைக்கல தெரியுமா? சும்மா காது ஊத்தாதீங்க. என்னதான் காட்டா இருந்தாலும் எனக்கு உலகம் தெரியும். உங்க படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க ஒண்ணு வேலை விட்டு செய்யற வயசுல ஏமாண்டிங்க படிப்பேறும். பேசாம ஒண்ணு வந்துங்களா? என்ன? அதுங்காம ரயில் ஏறி சிவனே நம்ம ஊருக்கு போயிடனே. இதுக்குதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு நாம ஒண்ணு சேர்ந்தோமா? உட்காருங்க. பரவாயில்லைங்க. சரி, சொல்லுங்க. எங்கிட்ட வேலை செய்யற கூலிக்கார பசங்க சில பேரு கணேசபுரத்துல இருக்கிற இடத்துல குடிசை போட்டிருக்காங்க. இப்ப நான் அந்த இடத்துல கமர்சியலா ஒரு நீச்சல் குளம் கட்டலாம்னு இருக்கிறேன். அந்த இடத்தை காலி செய்ய சொல்லி பல தடவை கேட்டு பார்த்துட்டேன். பட் அவங்க காலி செய்யற மாதிரி தெரியல. அதனால எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம். நீங்க எப்படியாவது மனசு வச்சு. ஓகே, சேரி ஜனங்க கொடுத்த அப்ளிகேஷனையும் பார்த்தேன், நீங்க கொடுத்த அப்ளிகேஷனையும் பார்த்தேன். அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை, உங்களுக்கு வருமான பிரச்சனை. இந்த விஷயத்துல நான் உங்க பக்கம் இருக்க முடியாது மிஸ்டர் மணவாளன். உங்களுக்கு வேணா தனிப்பட்ட முறையில. மிஸ்டர், அந்த குடிசைவாசிகளுக்கு மறுபடியும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. இதையும் மீறி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா I'll take legal action. மேடம் ப்ளீஸ். No more talk. You can go. சாப்பிடுங்க. நாமா? நானும் தான். குழம்பு என்னமோ வாசனை வருதே. கருவாடு குழம்பு கமகமனு வணக்கத்தான் செய்யும். கருவாடு குழம்பா? கொமட்டிட்டு வருதா? நான் கிராமத்து
வீட்டுக்கு வந்ததுல இருந்து சைவம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான். துளியோண்டு வெறிஞ்சோறு போட்டு மனசார ஊத்திக்கிறது வெறுமை தொடர்ந்து எப்படி? இல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. போதும் போதும். அர்க்காணி, உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணும் இல்ல அத்தை. நல்ல பிடிப்பு. முனியப்பன் கண்ணை திறந்துட்டான். ஹாய் அரு. ஹாய் ரேகா, வா. ஏண்டி ஊமை மாதிரி இருந்துட்டு விஷயத்தை என்கிட்டயே மறைச்சிட்டிய? என்னது? என்னதா? உன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க வீடே அமளிப்படுது. உன் அத்தை தான் விஷயத்த சொன்னாங்க. ரேகா, என்ன விஷயம்? ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கே போட்டாளாம் தாப்பா. இந்த கலெக்டர்மா ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். நான் ஏன் இப்படி திணற? பெரிய போஸ்ட்ல இருந்தா பிரெக்னென்ட் ஆக கூடாதா? ஸ்டாப் யூ நான்சென்ஸ் ஐ செட். கோவத்தை பாரு. இந்த சமயத்துல கோவப்படக்கூடாதுடி, குழந்தைக்கு ஆகாது. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டி இருக்கு பாரு. சொல்லு, உடம்ப பாத்துக்கோ. குங்குமப்பூ நல்லதா வேணும்னா மயிலாப்பூர்ல ஒரு கடையில இருக்குங்க, விலைதான் முன்ன பின்ன சொல்லுவா. பரவாயில்லைங்களா? என்ன விலையா இருந்தா என்னய்யா, குங்குமப்பூ நல்லதா இருந்தா சட்டம். வாங்குற போது எதுக்கும் ஒண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கும். சரிங்க. எனக்கு எதுக்குங்க? அம்மணி, இந்த மாதிரி சமயத்துல மெத்தப்படி ஏறும்போது பார்த்து பதனமா போகணும். வேணுங்க, நான் வேணும்னா போய் நம்மளுக்குள்ள குழந்தை குட்டி பிறக்குங்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டுமா? இப்படி ஒரு உண்மையை சொல்றதை விட அத்தை சொன்ன போய் எவ்வளவோ மேலுங்க. அத்தை தப்பா நினைச்சுக்கிட்டு தம்பட்டு அடிக்கிறது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவரு அது எப்படி வெக்கத்தை விட்டு ஒரு ஆம்பளை கிட்ட சொல்றது? அரு, இந்த விஷயத்துல நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன? படிப்பறிவு இல்லாத உன் புருஷன் கிட்ட நீ ஒரு கலெக்டரா தான் நடந்துகிட்டே தவிர ஒரு பொண்ணா நடந்துக்கலன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு கலெக்டர் மாவை தொடர்றதாங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உனக்கு அவரா தொடட்டுமேங்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதுதான் பிரச்சனை. அதுக்கு நான் என்னடி செய்யறது? கொஞ்ச நாள் லீவு போடு, அவரை தனியா என்னோட ஊட்டி பங்களாவை கூட்டிட்டு போ. உன் அந்தஸ்து, உத்தியோகம் எதுவுமே வெளியே தெரியாத அந்தரங்கமான இடம் அது. அங்க போய் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ண ஒரு தடவை தொட்டா போதும், அதுக்கப்புறம் அவ மகாராணியா இருந்தா கூட அவனுக்கு அடிமையா தான் தெரியும். உன்னோட பிரச்சனையும் தீரும். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்த ஊர் நல்ல சின்ன இருக்குல்ல? எனக்கு கோயம்புத்தூராட்ட தான் இருக்குதுங்க. முதல்ல நான் குளிச்சுட்டு சமையல் வேலை பார்க்கறேன். இதுதான் எந்த துணி மட்டும் வலப்பையில வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே? என்னங்க? ஏன் கொஞ்சம் இங்க வாங்கல. தண்ணி மாத்திருக்கப்ப இது எதுக்கு கூப்பிடுறா? வாங்கல. வந்துட்டீங்களா? நான் அப்படியே வந்துட்டேன். கதை திறக்க முடியல. குளிருக்கு எரி இருக்கும் போல இருக்குது. இங்க நாதாங்கி ஒண்ணும் இல்ல. செத்துருங்க. பதனம் எலும்புக்கு முடிஞ்சு போக போகுது. நல்ல மழை அடி. நான் மாட்டிக்கு போறேன்.
என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்லைங்க. சொல்லுங்க. இப்பதான் பொம்பளையாட்டம் இருக்குது. என்னது ஒரு வெங்காயம் இருக்கிறதுக்குள்ளே கண்ணு தெரியல வெளியே வந்துருச்சு. ஐயோ இது என்னது மூஞ்சி முறையில கரியா பீட்டு. எங்க? அதோ எங்க? அந்த பக்கம் ஒண்ணு கொஞ்சம் மேல சோத்துக்கு கீழே அது பக்கத்துல அது பக்கத்துல அதான் தொடச்சுதான் விடுங்களேன். என்ன காரமா இருக்கா? காரமா காது வழியா போக வருது. குழம்புக்கு எத்தனை போட தெரியாம கூட ஒரு பொம்பளையா? 60 மிளகா தானே போட்டேன். 60 மிளகாயா? 10 ஆளுக்கு மீன் குழம்பு வைக்கிறது தாட்டும். இது என்ன படி படிச்சீங்களோ? எனக்கு சமைக்க தெரியாதுங்க. திங்கிறதுக்கு தெரியுமில்ல? ஏன் சிரிக்கிறீங்க? சின்ன வயசுல குளத்தங்கரையில் உட்காந்து நம்ம 2 பேரும் மாடு மேய்ப்போமே, அது ஞாபகத்துக்கு வருது. அப்ப ஒரு பாட்டு பாடுவோமே, அத தாய் நோம்பி பூவாத்தான் சொல்லி கொடுத்தது. அது ஓலைக்கா கொண்டையில ஒரு கூட தாமரைப்பூ. தாமரைப்பூல தாளம்பூ. அதான் தாளம்பூ. அது எப்படி? அது ஓலைக்கா கொண்டையில ஒரு கூட தாளம்பூ, தாளம்பூ சித்தாட தலை நிறைய முக்காடு. ஆமா தாளம்பூ சித்தாட தலை நிறைய முக்காடு. இம்முட்டு படி படிச்சுட்டு இதை மறந்துட்டே எப்படி? ஆமா என்ன பார்த்தாங்க? அந்த லாடக்கர மகம் காங்கிரஸ் கட்டி கொடுத்தது இல்ல, தான் பெரிய மனுஷியாரப்போ சீருக்கு வந்து பாடிச்சேன். ஆமாமா நான் குடிசுக்குள்ள உட்கார்ந்து இருந்தப்போ நீங்க ஓலை வழியா எட்டு பாத்தீங்களே, அப்போ அதுக்குள்ள என்னடா மாப்பிள்ள அவசரம்னு உங்க கண்ணத்துல இடிச்சதே அந்த பூவாத்தவா? அது ஒரு மாச காலம் புள்ள. என்ன சொன்னீங்க? புள்ளையா?
உந்தன் தாகம் என்று தீரும் இதை நீ கேட்டு வா தென்றலே இதை நீ கேட்டு வா தென்றலே இதை நீ கேட்டு வா தென்றலே. குழந்தை இல்ல குட்டியும் இல்ல, நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் போய். அருக்காணி இது விஷயமா ரொம்ப அவமானப்பட்டு என்கிட்ட வருத்தப்பட்டா. அவன் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேனுதான் நானே அவங்களை வெளியூர் அனுப்பி வச்சிருக்கேன். மறுபடியும் இது விஷயமா அவகிட்ட பேசி அவன் மனசை புண்படுத்தாதீங்க. போன இடத்துலயாவது இந்த பையன் இந்த பிள்ளை மனசு நோகாம நடந்துக்குவானா? தூங்கல? அக்காணி, அப்பா, உங்க வாயால என் பேரை கேட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு அண்ணாடு நினைக்கிறது. சொல்லுங்க. அது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தான். புருஷ பொண்டாட்டிக்குள்ள என்னங்க? அது சரி, இனிமே ஒளிமறைவு என்ன, உடைச்சு சொல்லிடுறேன். சும்மா சொல்லக்கூடாது. ரேகா ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட். இங்க வர்றதுக்கு ஐடியா கொடுத்தது அவதான். இது ஏதோ மாநாட்டுக்கு போறதா இல்ல? ஐயோ ஐயோ, அது பொய். பொய்யா? நாம இங்க வந்திருக்கிறதே அத்தையும் ஃபாதரும் பொய்யா நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையாக்குதான். அர்க்காணி, அது சரி, நீங்க என்னமோ சொல்லணும்னீங்களே, அது முதல்ல சொல்லுங்க. சொல்றேன். நாம கண்ணால முச்ச நாள் இருந்து ஒரு வாட்டி கூட நான் உன்னை தொடலையே. ஏன் தெரியுமா? காம்ப்ளெக்ஸ். தமிழ்ல சொல்லல, கூச்சம். நான் படிச்சவ, பெரிய உத்தியோகம் பாக்குறவங்கிற தயக்கம். அதான் இல்ல, பின்ன வைராக்கியம். வைராக்கியமா? ஆமா, என்ற அருக்காணிக்கு குச்சி தெளிகிற வரைக்கும் அவளை தொடக்கூடாதுங்கிற வைராக்கியம். நமக்கு நடந்ததே ஒரு கண்ணாலம், ஆயுசுக்கு அது சரிப்பட்டு வராது. இப்படி யாருமே இல்லாத இடத்துல வேணும்னா நான் உனக்கு புருஷன் மாதிரி இருக்கலாம். ஆனா நீ நிரந்தரமா இருக்கிற இடத்துல அந்த புருஷனுக்குள்ள அந்தஸ்து எனக்கு இருக்காது. என்னைக்குமே இதுதான் பிரச்சனை. வரத்துக்கு 15 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. போன மறுநாளே திரும்பி வந்துட்டாங்களே. நாச்சிபத்திரம் முன்னாடி இன்னைக்கு வரலீங்களா? பிள்ளைங்களுக்கு மஞ்சகாமலையா, அதான் வரல. ஒழுங்கா பணத்தை வாங்கிட்டு இடத்தை காலி பண்ணிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்லது. இல்லன்னா நாச்சிமுத்து மாதிரி ஜெயில அல்லாட வேண்டியதுதான். இந்த பணம் எல்லாருக்கும் பட்டோடா பண்ணு. இன்னும் 6 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல ஒரு குடிசை இருக்கக்கூடாது. இந்த குடிசை ஜனங்களுக்காகத்தான் நாச்சிமுத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான். அவன் குடும்பத்தை அனாதைய விட்டுட்டு நாங்க மட்டும் பணத்தை வாங்கிட்டு குடிசையை காலி பண்றது சரியில்லைங்க. அவங்களையும் சேர்த்தாட்டா காலி பண்ண போறோம். போயிட்டே போனாலும் என் புருஷன் சொல்லாம இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன். என்னடி இந்த பேட்டைக்கே ராணியா நீ? இப்ப குடிசையை காலி பண்ண போறோம். ஜெயில இருக்கிற உன் புருஷன் என்ன பண்றான்னு பாப்போம். ஏன்னா நினைக்கிறீங்க? உள்ள புகுந்து சாய் வெளியே போடுங்க. நீங்க 2 மஞ்சக்காமல வந்து படுத்துக்க ஒண்ணும் பண்ணிடாதீங்கயா. தூக்கி போடுங்க. ஐயோ என் பிள்ளைங்க, அட பாருங்களா.
என்னப்பாங்க? தம்பி, வீட்டு சாமான்லாம் அள்ளி வெளியே போட்டு உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கி வெளியே போட்டாங்க. நான் எங்க போய் நிப்பேன் தம்பி? ஏன்பா ஆம்பளை இல்லாத வீட்டுல இந்த மாதிரி பண்றீங்க? ஏன் நீதான் இருக்கியே, கூட்டி போய் எங்காச்சும் வச்சுக்கேன். எவனோ தெருவுல வரும் நாச்சு சம்சாரத்துக்கு உதவி செய்யறான் பாத்தியா? தெருவுல ஒருவனுக்கு தலையெழுத்தா என்ன எல்லாம் அந்த மனவாள செட்டப்புங்க. அதேட்டானா ஆமையா உழைச்சி அனுப்ப பார்த்தாங்க, முடியல, உதவி செஞ்சு அனுப்புறாங்க. நீ கான்ட்ராக்டர் ஆளு தானே? பின்ன அளவோடு கூட சொல்ல மாட்டேன். இவன் கான்ட்ராக்டர் ஆளு தான். நீங்களா? இவரு ஐயா, இந்த சனங்கிட்ட நான் யாருன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. கலெக்டர் புருஷன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், இவ்வளவு ஆபத்து வந்திருக்காது. அந்த சேரி ஜனங்கள்ட்ட இருந்து இவர் தப்பிச்சு வந்ததே நம்ம கலெக்டர் அம்மாவோட தாலி பாக்கியம் தான் சொல்லணும். பட்டுமா சார்? நீ என்ன மனுஷனா மாற? வாய் திறந்து ஒரு வார்த்தை நீ யாருன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா கேடு? தலை நாள்ல எனக்குன்னு வந்து பிறந்த நாயே, தருதல நாயே. ஏன்பா சோறு தானே தங்குற நீ? கடைசியில நீ யாருங்கிற புத்தியை காமிச்சிட்டிய. நிறுத்தியா? பெருசா புத்தியை பத்தி பேச வந்துட்டான். சோத திங்காம இலத்த திம்பாங்களா? ஒரு மனுஷன் என்னைய பண்ணுவான்? கலெக்டர் புருஷன் சொன்னாலும் தப்புக்கிறீங்க. வாய முடிட்டு கம்மி கிடந்தா வேற கம்மி தக்குறீங்க. என்ன கேட போய் வச்சுட்டீங்களா? தலைவரையா அடிச்சுக்கிட்டேன் இந்த கண்ணால வேண்டாம். யாராச்சும் கேட்டீங்களா? உங்க பேச்சு கட்டுப்பட்டு தாலி கிட்டமே ஒரு நாளாச்சும் நான் தொட்டு போனா பெருசா பேரு கலெக்டர் புருஷன். வர்றவங்க போற முறையெல்லாம் அசிங்கப்பட்டு மான மரியாதை விட்டு இருட்டு வீட்டுக்குள்ள நாயை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டு கேட்டா ஒருத்தராங்களா பெரிய மனுஷன் இருக்கிறாங்களா? காரு பகலா சூட்டு கோட்டு போட்ட பெரிய மனுஷன் கஞ்சி குடிச்சு நிம்மதியா குடிச்சிருக்க காட்டா. இதான் உங்க நாயம். ஆனா உங்க நாயத்தை கொண்டு போய் ஓடப்புல போட. யோ, என்ன சந்தோஷத்துக்கு நான் ஆர்டர் கோவல் துணி போதியா? நீங்களும் உங்க வாட்ச் மோதிரமும் எனக்காக நீங்க ஊர் ஜனம் கிட்ட அடிப்பட வேண்டாம். நீங்க ஊருக்கு போலாம். ஃபாதர், இவரை ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க.
உங்களை பிரிஞ்சு கலெக்டரா இருக்கிறத விட உங்க பொஞ்சாதியா உங்க கூட இருக்கிறது தான் நான் பெருமையா நினைக்கிறேங்க. இதுக்கு அதான் அர்த்தம். மாமா